Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்மளோட ஃபேவரட் சீரியலோட எண் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துருச்சு. ரொம்பவுமே அழகான நெகிழ்ச்சியான தருணங்களோட இந்த சீரியல் டீமை பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ரொம்பவுமே மிஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மனசில் ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிட்டாங்க. அதுவும் விட்ட சாபம்லாம் பழிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்பவுமே எமோஷ்னலாக இருந்துச்சு. நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலேயும் பெரிய இடம் பிடிச்ச ஒன் ஆஃப் த சீரியலாக இருக்கிறது ராமாயணம் தான். இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஹிந்தி சீரியல் தான். ஹிந்தியில் வந்து சோனி சப் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஜனவரி 1 இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2024 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ரொம்பவுமே வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பல லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த சீரியல் அவ்வளவு சூப்பர் ஹிட் சீரியல். இது என்னதான் இருந்தாலும் ஒரு காட் சீரியல் தான். எபிசோட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் இழுத்து கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் எபிசோட்ஸ் தான். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்ல 300+ எபிசோட்ஸ்க்கு மேலே வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியல் தான் பார்த்திங்கன்னா இன்னையோட நைட்டு 7:30 கிராண்ட் கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ரொம்பவுமே இன்றைக்கி எபிசோட் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்க போகுது. சன் டிவியில் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சன் டிவியில் முடிகிறதுக்கு கண்டிப்பாக நவம்பர் டு டிசம்பராவது ஆகும். என்னென்னா லவ் குஸ்ஸே பிறக்கலை. இதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்டோரி எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. பட் ஹிந்தியில் அப்படி கிடையாது. ரொம்பவுமே அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட போகிற மாதிரி அந்த மாதிரி தான் சீரியல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம தமிழ்லேயுமே ஒரு எபிசோட் வந்திருக்கும். நம்ம மண்டோதரி வந்து ஹனுமானுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க. நீ வந்து ராமன்கிட்டருந்து பிரிஞ்சிருவ அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸாக இருக்க போது போல் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு எமோஷ்னலாக இருந்துச்சு. சீதா தேவி பார்த்திங்கன்னா மேலே மகாலட்சுமியாக போயிட்டாங்க. நாராயணருக்காக அவங்க மேலே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ராமரும் பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து வைகுண்டத்துக்கு நாராயணராக போக போகிறாரு போல். ஹனுமான் பார்த்திங்கன்னா பூமியிலேயே வந்து ராமரை பிரிஞ்சு இருப்பார் போல். ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் வரப்போகுது. இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே அவ்வளவு வருத்தமாக இருந்துச்சு. இது உங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் செப்பரேட்டாக அந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த எபிசோடெலாம் வரும். ஸோ ராமாயணம் சன் டிவியில் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் லாஸ்ட் வரைக்கும் இதெல்லாம் அவங்க டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழ்லேயுமே பார்க்கணும். டிஆர்பி அதிகமாக வந்துச்சுன்னா மட்டுமே தான் சன் டிவி லாஸ்ட் வரைக்கும் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்த்துருங்க. ஒரு வேளை முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்றைக்கி எபிசோடை வந்து நீங்கள் டிவியில், அதாவது சோனி சப் டிவியில் நைட்டு 7:30 பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஜெய் ஸ்ரீராம்.